அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் க்ரோஷே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃப்ளவர் தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் ப்ளஷி, அதாவது நமக்கு வந்து இந்த சாஃப்டான இந்த வெல்வெட்டியான இந்த யானில் வந்து நம்ம இந்த எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமரோட ஆர்டர் தான். ஏற்கனவே ஒரு பர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, லாஸ்ட்டு இதில் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதுலேயும் போய் பாருங்கள். அழகான ஒரு பர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இந்த ப்ளஷி வந்து வேணும், எங்களுக்கு காரில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த கலர் வந்து ஒயிட்டுக்கு பதிலாக எனக்கு வந்து இந்த பீச் கலரும் அப்புறம் வந்து இதே சேம் மெரூன் கலரும் வந்து ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதுதான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் நமக்கு பல்கியான யான், அந்த ப்ளஷியான யான். அதனால் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த 8 mm ஹூக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். 8 mm ஹூக்கு. இது நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அவங்க வந்து இந்த கண், வாய் இதெல்லாம் வேணாம், அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி போட்டுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லைன்னா அல்லான்னு போட்டுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அல்லாங்கிறதே ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ்னா கொஞ்சம் பெருசாக போகும், அது அவ்வளோ இதுவாக தெரியாது. ஸோ இதுன்னா சென்டரில் நம்ம அல்லாங்கிற வேர்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வச்சுருக்கேன். ஏன்னா இது ப்ளஷியாக இருக்கிறதுனால நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா அப்படி கொடுப்போம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குது. ஸோ இதை வீடியோக்குள்ளே போயிடலாமா? இதுக்கு நமக்கு எப்பவும் போல் தேவையானது எப்பவும் போல் யான், அப்புறம் ஹூக்கு, அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ராய்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஊசி நூல் தேவைப்படும், அப்புறம் எப்பவும் போல் சிசர்ஸ். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம சென்டர் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு எயிட் சிங்கிள் க்ரோஷேஸ் மேஜிக் ரிங்குள்ளே போட்டுக்கோங்க. One, two, three, four, five, six, seven, எயிட். எயிட் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு இதை இழுத்து நல்லா சுருக்கிடுங்க. மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட் ரவுண்டு. இப்போ ரவுண்ட் 2 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுத்துலேயுமே நம்ம வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து இதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது, நமக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், மார்க் பண்ணிக்க போகிறேன். கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இதுதான் நம்மளுடைய சிங்கிள் க்ரோஷே. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இதில் நல்லா பெருசாக தெரியுது இல்லையா நமக்கு, இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் போட போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, இதில் மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒன்றுத்துலேயும் இன்க்ரீஸ் போடுறதுனால நமக்கு மொத்தமாக 16 வரணும். 1 and 2, 3 and 4, 5 and 6, 7 and 8, 9 and 10,
11 and 12. 13 and 14. 15 and 16. ரெண்டு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதில் இது வந்து உள் சைடு, இதுதான் நம்ம போட்டுட்ருக்கிறது தான் வெளி சைடு. ஸோ நம்ம இதை வந்து இப்படி தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம் கடைசியில். ஓகேயா? இப்போ நம்ம 16 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் இங்கே இருக்குது. ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்ட் 3 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் 3 எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு இதில் சிங்கிள் க்ரோஷேயும், ரெண்டாவது இதில் 2 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே, இப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். போட்டதுமே மார்க் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில், ஃபஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. அப்போ நம்ம எப்படி கவுண்ட் பண்ணணும்? 2 and 3. இப்போ நமக்கு டோட்டலாக 24 வரணும் இன்க்ரீஸ் முடிக்கும் போது. சரியா? 2 and 3. இதில் 4, இதில் 5 and 6, இதில் 7, இதில் 8 and 9, இதில் 10, இதில் 11 and 12. நெக்ஸ்ட்டில் 13, இதில் 14 and 15. இதில் 16, இதில் 17 and 18, இதில் 19, இதில் 20 and 21, இதில் 22, கடைசி ஸ்டிச்சில் 23 and 24. இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இது சரியாக போடல, இதில் போட வேண்டியது மாற்றி போட்டிருக்கேன். இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. நம்ம இப்போ இதில் வந்து 24 பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம ரவுண்ட் 4 முடிச்சாச்சு. ரவுண்ட் 3 முடிச்சிருக்கோம். ரவுண்ட் 4ல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அப்போ திரும்ப அகைன் நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ். 1, 1 போட்டுட்டோம். இப்போ இப்படியே சுற்றி எல்லாத்துலேயும் 1 போட்டு 24 கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 4 கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 24 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே எல்லாமே ஃபுல்லாக நம்ம இதை வந்து பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இது ரெண்டுத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது டிக்ரீஸ், இப்படியே ஆல்டர்னேட்டிவாக போகணும். இதில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு டோட்டலாக 18 வரணும். 1, இது 2, அடுத்ததில் டிக்ரீஸுங்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி எடுத்துருங்க. 3. சரியா? இப்போ இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே 4, அடுத்ததில் பேக் லூப் ஒன்லி 5, அடுத்ததில் டிக்ரீஸ், இதுலேயும் பக்கத்தில் இருக்க லூப்லேயும் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். 6 இல்லையா?
6 7 8 9 10 11 12 வந்து decrease. 12 13 14 15 வந்து decrease. ரெண்டுத்தோடைய பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணி, இது இன்விசிபிளான டிக்ரீஸ் பேக் லூப்பில் மட்டும் போடுறது. 15 16 17 கடைசியில் 2 ஸ்டிச்சஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. அதில் நம்ம 18th டிக்ரீஸை போடுறோம். 18 டிக்ரீஸ். சரியா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து டர்ன் பண்ணோன்னா நமக்கு அந்த சென்டர் பார்ட்டு ஃபுல்லாக வந்துடும். இதுக்கப்புறம் இது இன்னும் டிக்ரீஸ் பண்ணி நம்ம இது 5th ரவுண்டு. 6th ரவுண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் போட்டது மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் அந்த மாதிரி போட போகிறோம். இது வந்து பேக் லூப்லாம் கிடையாது. நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன செஞ்சுடுவோம், சாதாரணமாகவே போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்குது. இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட போகிறது வந்து ரவுண்ட் நம்பர் 6. ரவுண்ட் நம்பர் 6ல் என்ன சொன்னேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். நமக்கு டோட்டலாக 12 வரணும். இது சிங்கிள் க்ரோஷே போட்ட உடனேயுமே க்ரோஷே மார்க் பண்ணிடுங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அடுத்தது டிக்ரீஸ். பேக் லூப்லேயே டிக்ரீஸ் போட வேண்டாம், நார்மல் டிக்ரீஸே போட்டுக்கலாம். ஒரு இதுக்கு தான் வந்து நம்ம நார்மல் டிக்ரீஸ் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி 2 இது வழியாக போடலாம். இப்படியே போட்டுக்கலாம் நார்மல் டிக்ரீஸை. அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே. இது வரைக்கும் டிக்ரீஸ் வந்திருக்கு இல்லையா, இதில் சிங்கிள் க்ரோஷே. இதில் டிக்ரீஸ். டிக்ரீஸ் எப்படி போடுவோம், ஒன்று வழியாக எடுத்துகிட்டு அடுத்தது வழியாக இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போடுவோம். இப்போ நமக்கு எத்தனை வந்திருக்கு, 4 5 சிங்கிள் க்ரோஷே. இதில் டிக்ரீஸ் 6 7 இதில் 8 9 இதில் 10 இது 11 இது லாஸ்ட் ஒன் டிக்ரீஸ் 12. ஸோ நம்ம ரவுண்ட் நம்பர் 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இதுக்கு நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் தான். நம்ம எப்படி போடுவோம், 2 சேர்த்து டிக்ரீஸ் போடும்போது நமக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம எப்பவும் போல் ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீவன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே இந்த எம்ப்ராய்டரி போட முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதை முடிச்சுட்டு இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த எண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட பெட்டல்ஸை நம்ம எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம்.
லாஸ்ட்டாக நம்ம வந்து ரவுண்டு 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரவுண்டு 7 மட்டும் இதில் பேலன்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இதில் வந்து அல்லாஹ் அப்படின்றத போட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அந்தளவுக்கு அது வந்து எஃபெக்டிவாக நல்லா வரல, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அது வந்து ரொம்ப நமக்கு இது வந்து வேவியாக அப்படி இருக்கிறதுனால இதில் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ண வரல. அவங்க வந்து ஸ்டிச் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு அது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. ஸோ இது அப்படியே நமக்கு வேஸ்ட்டு தான். இது அப்படியே நம்ம எடுத்து வைக்க வேண்டியது தான். இதில் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சும் பண்ணேன். இல்லைனா நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம். பேஸ்ட்டு மேலே பண்ணியிருக்கனால யானும் வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒதுக்கிற வேண்டியது தான். அப்புறம் இதில் வந்து ஃபைபர் ஃபில் வந்து வைக்கணும், அது தேவைப்படும். அது ரிக்வயர்ட் திங்ஸ் சொல்ல மறந்துட்டேன். சரி, நம்ம இதில் வந்து கடைசி ரவுண்டு இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். கடைசி ரவுண்டு என்னென்னா ரவுண்ட் நம்பர் 7ல் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம டேப்பஸ்ட்ரி நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே டிக்ரீஸு. கடைசியாகவும் நம்ம டிக்ரீஸில் தான் போட்டிருக்கோம். இப்போ ஒன்று நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் பண்ணும்போது டோட்டலாக நமக்கு 6 வரணும். இது ஒரு டிக்ரீஸ், 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன். இது ஒரு டிக்ரீஸ். அடுத்த 2 ஸ்டிச்சில் 1 பை 1 லூப் எடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதில் எடுக்கிறோம். இது ஒரு டிக்ரீஸ். நம்ம இந்த டிக்ரீஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ 2 டிக்ரீஸ் போட்டிருக்கோம். இதில் முதல்ல நம்ம ஃபைபர் வந்து ஃபில் பண்ணால் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபைபர் ஃபில் பண்ணிடலாம். இந்த ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபில் பண்ணியிருக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு டிக்ரீஸ் போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம இன்னும் வந்து 4 டிக்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. த்ரீ. Four, 5, 5 முடிச்சிருந்தோம்ல, 6. சிக்ஸ் டிக்ரீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ தான் நமக்கு ஸ்பேஸ் ஓப்பனாக இருக்குது. இதை வந்து டேப்பஸ்ட்ரி நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக நமக்கு இது வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தோன்னு சொன்னால் இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் மார்க்கர் இருந்திருக்கும். நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கும் போது ஸ்டிச் மார்க்கரோடையே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன். ஸ்டிச் மார்க்கர் எப்போவுமே சர்க்கிள்ஸில் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம இதை வந்து ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம்.
சும்மா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னாலே அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். முடிஞ்சது. க்ளோஸ் பண்ணதை நம்ம உள்ளே விட்டு சைட் வழியாக எடுத்துகிட்டு அதை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வந்து பெட்டல்ஸ் ஆட் பண்ணிடலாம். பெட்டல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இதில் வந்து இந்த இடத்துல நம்ம பிளாக் லூப் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணியிருப்போம். அதனால் இந்த ஃப்ரண்ட் லூப்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே தெரியும். ஃப்ரண்ட் லூப் மட்டும் இதில் தெரியும். இந்த ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் ஃப்ரண்ட் லூப்பில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி எந்த இதில் பெட்டல் வந்து போடணுமோ அந்த கலரை வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு யானை வந்து இப்படி எடுக்கப்புறம் எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த யானை இது வழியாக எடுத்துருங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் இதில், சரியா? இப்போ யானை ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேங்கிறதுனால மூணுத்துலேயும் ஒரே டைமில் எடுத்துருங்க. திரும்பவும் யானை ஒர்க் பண்ணிவிட்டு அதே லூப்பில் இன்சர்ட் பண்ணி சேம் லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ டபுள் க்ரோஷேங்கிறதுனால 2 லூப் வழியாக வெளியே எடுத்துகிட்டு அகெயின் ஒரு 2 லூப் வழியாக வெளியேடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லூப் போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது ஒரு லூப்பில், செகண்ட் லூப்பில் நம்ம இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டோம். அடுத்ததில் ட்ரிபிள் க்ரோஷே 2 போட போகிறோம். அடுத்த லூப்பில் இங்கே செய்யுது ட்ரிபிள் க்ரோஷே 2. ரெண்டு லூப் வழியாக வெளியே எடுக்கணும். அகெயின் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே 2 வாட்டி ஆன் பண்ணியாச்சு. அதே ஸ்பேஸில் விட்டு வெளியே எடுத்துட்டு ரெண்டு லூப் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே போட்டாலே அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேயில் 2 லூப் வழியாக வெளியிடுங்க. அதுக்கப்புறம் 2 லூப் வழியாக வெளியிடுங்க. திரும்ப yarn over அதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதில் இன்சர்ட் பண்ணதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரே மட்டமாக 3 வழியாகவும் எடுத்துருங்க. இது நமக்கு ஃபஸ்ட் பெட்டல். இப்படியே நம்ம இதில் வந்து சுற்றி 6 டைம்ஸ் பண்ண போகிறோம். இதே தான் பண்ண போகிறோம். அதனால் திரும்ப ஒரே ஒரு வாட்டி சொல்லித்தரேன். அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் இன்சர்ட் பண்ணி இல்லையா, அதை மாதிரி அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் என்ன போட போகிறோம், ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே, திரும்ப yarn over பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே 2 வாட்டி 2 லூப் வழியாக எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷே 2 வாட்டி yarn over பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில்
ரெண்டு வாட்டி லூப் வழியாக 3 வாட்டி வெளியே எடுக்கணும். ஒரு ட்ரிபிள் க்ரோஷே 2 வாட்டி ஆனவர் பண்ணிவிட்டு அதே லூப்பில் இன்சர்ட் பண்ணி 2 லூப் வழியாக வெளியே எடுங்க. 2 ட்ரிபிள் க்ரோஷே ஒரே லூப்பில். அகெயின் ஒரு வாட்டி ஆனவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இதில் டபுள் க்ரோஷே 2 லூப் வழியாகவும் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 2 லூப் வழியாக ஒரு வாட்டி. அகெயின் yarn over பண்ணிவிட்டு இதில் அதே ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரே வாட்டியாக வெளியே எடுத்துருங்க. இது நம்மளுடைய செகண்ட் பெட்டல். ஃபஸ்ட் பெட்டல், செகண்ட் பெட்டல். இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நமக்கு 6 பெட்டல்ஸ் வரும். ஏன்னா நம்ம 24 ஸ்டிச்சஸ் நமக்கு இதில் இருக்குது இல்லையா, அந்த சைடில் நம்ம டிக்ரீஸ் பண்ண இடத்துல அந்த 24 இதில் நமக்கு 6 பெட்டல்ஸ் நமக்கு வந்துடும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் பெட்டல் வந்துட்டோம். லாஸ்ட் பெட்டலில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே ஒரே இதில் போட்டுட்டோம். இப்போ நமக்கு இன்னும் 2 ஸ்டிச் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து 2 ட்ரிபிள் க்ரோஷே இந்த லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஒன்று போட்டாச்சு. அதே கேப்லேயே இன்சர்ட் பண்ணி இன்னொன்று போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டிச் பேலன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் முதல்ல டபுள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷேயும், ஏன்னா ஹைட்டு வந்து கம்மியாகணும் இல்லையா, அப்போ ஒரு டபுள் க்ரோஷேயும் அடுத்து அதிலேயே இன்சர்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் போடுறோம். ஃபுல்லாக நமக்கு பெட்டல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்த அந்த கேப்லேயே ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த கேப்லேயே இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு பெட்டல்ஸ் எல்லாமே அழகாக வந்துடுச்சு. இதை நம்ம ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கண்ணெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து ஒன்றுமே வேணான்னு சொன்னதுனால இது நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஹேங்கிங்க்கு மட்டும் நம்ம சாதாரணமாக செயின் போட்டுட்டு செயினை வந்து இங்கே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம சாதாரண ஃபவுண்டேஷன் செயின் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்ம இதை வந்து எங்கே வேணால் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்ஸில் எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த இதெல்லாம் வந்து பெட்டலுக்கு பின்னாடியே நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம். அது மாதிரி ஹைட் பண்ணிட்டேன். அப்புறம் செயின் வந்து ஒரு 30 to 35 செயின்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த செயினை வந்து இந்த பேக் சைடில் இந்த கலர்னால இந்த கலர்லேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டேபிஸ்ட்ரி வச்சு நான் வந்து இதை ஒரு சைடு கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஹைட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நமக்கு தெரியவும் செய்யாது. நம்ம எதில் வேணால் இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.